Mr. Baker. Ooh la 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 la, Mr. Baker. Ooh la 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 la, make it Mr. Baker. Ooh la 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 la, make it. Ooh la 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 la, make it Mr. Baker. La 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 la, make it Mr. Baker. La 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 la, Mr. Baker. Mr. Baker of the town. உங்க எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நான் இப்ப மேக்கர் மொபைல்ல வெளியே போயிட்டு இருக்கேன். இந்த மேக்கர் மொபைல்ல என்ன ஒரு விசேஷம்னா நாம இது மூலமா எங்க வேணும்னாலும் போலாம். நான் தான் தூக்கி வந்திருக்கேன். மினி மெசேஜ் வந்திருக்கு. ஹலோ டேவிட். ஹலோ டேவிட், இன்னைக்கு நான் உங்களுக்கு உதவணுமா? ஆமா மிஸ்டர் மேக்கர். இதோ நான் வந்துட்டே இருக்கேன். வந்து சேர்ந்தாச்சு. ஹலோ டேவிட், நான் உங்களுக்கு எப்படி உதவணும்னு சொல்லுங்க. எனக்கு ஒரு ஃபன்னி கிரியேச்சர் பண்ண உதவ முடியுமா? ஓகே டேவிட், நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ஃபன்னி கிரியேச்சர் பண்ணிடலாம். ஆனா அதுக்கு நிறைய பொருட்கள் வேணுமே. சரி, என் பாக்கெட்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓ, வாழைப்பழமா? இப்ப தேவைப்படாத பசிக்கும் போது சாப்பிட்டுக்கலாம். அச்சச்சோ, இது ஒரு பழைய ஜிக்ஸா பசில். இத வச்சு எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு பண்ண ஐடியா. இந்த பழைய ஜிக்ஸா பசில வச்சு நாம ரொம்ப வித்தியாசமா ஒண்ணு பண்ணலாம். வாங்க அதை நாம செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பழைய ஜிக்ஸா துண்டை நல்ல விதமா பயன்படுத்தி இந்த மீன் மாதிரி ஒரு ஃபன்னி கிரியேச்சரை நீங்க தாராளமா பண்ணலாம். வாங்க சேர்ந்து பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி அதை பண்றதுக்கு ஒரு நல்ல இடம் வேணும். இப்ப நமக்கு டூடுல் ரோஸ்ல இருந்து சில பொருட்கள் எல்லாம் வேணும். இது வந்துடுறேன். ஒரு ஷீட் கலர் பேப்பர், அப்புறம் கொஞ்சம் ஆரஞ்சு பெயிண்ட், அப்புறம் நமக்கு கொஞ்சம் கலர் ஸ்டிக்கர்ஸ் தேவைப்படுது. இந்த கலர் ஸ்டிக்கர்ஸ் நம்ம யார்கிட்ட நம்ம ஸ்கிராப்ஸ் கிட்ட கேட்கலாம். Hey Scraps! Oh Scraps! என்னாச்சு உன் முகத்துல எங்க பார்த்தாலும் ஒரே புள்ளிகளா இருக்கு? கலர் ஸ்டிக்கர்ஸ்! எனக்கு தேவைன்னு எடுத்துட்டு வந்திருக்கியா? சரி, கிட்ட வா, நான் அதை எடுத்துக்கிறேன். எனக்கு தேவையானது கிடைச்சிருச்சு. Thanks Scraps! அப்புறம் நமக்கு வேற என்ன தேவைன்னா ஒரு பென்னும் பெயிண்ட் பிரஷும், கூடவே நமக்கு ஒரு க்ளூ ஸ்டிக்கும் கொஞ்சம் க்ளூ PVA க்ளூவும் வேணும். ஓகே டேவிட், இன்னைக்கு நாம இத தான் பண்ண போறோம். ஒரு பழைய ஜிக்ஸா பசில்ல இருந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபிஷி ஃப்ரெண்ட பண்ண போறோம். இது நிஜமாவே பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்குல்ல? நீங்க தயாரா இருக்கீங்களா டேவிட்? நீங்க தயாரா இருக்கீங்களா? பிரில்லியன்ட். அப்ப வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல நாம செய்ய வேண்டியது என்னன்னா பாதி பங்கு க்ளூ வச்சு ரொம்பவும் ஸ்பெஷலான ஒரு கலவையை செய்ய போறோம். இதுல பாதி பெயிண்ட் இருக்கணும். இதுல என்ன கலர் வேணும்னாலும் பயன்படுத்திக்கலாம். இப்போதைக்கு இந்த ஆரஞ்சு கலரை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம கோல்ட் ஃபிஷ் பண்ணிட்டு இருக்கோம்ல. இப்போ இந்த பெயிண்ட் கலவையை நல்லா கலக்கணும். ஓகே டேவிட், இதுக்கு நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? ஒரு பெயிண்ட் பிரஷ் வச்சு கொஞ்சம் கலக்குறீங்களா? கம் ஆன், இந்தாங்க கலக்க ஆரம்பிங்க. இது நம்ம கலவை தயாராயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஜிக்ஸா துண்டை எப்படி வேணாலும் நம்மளுடைய விருப்பப்படி மாத்திக்கலாம். இந்த துண்டுல இதோ ஒரு பக்கத்தோட இருக்கு பாத்தீங்களா? அப்புறம் மேலேயும் கீழேயும் வாப்லி பிட் இருக்கு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா இந்த ஜிக்ஸா துண்டை ஒரு அற்புதமான அதாவது க்ளூபி கலவையால பெயிண்ட் பண்ண போறோம். அப்புறம் காய வைப்போம். இங்க பாத்தீங்களா, நம்ம கிட்ட ஒரு அழகான ப்ளூ பேப்பர் இருக்கு. சரி, நம்மளோட மீன் எதுல நீந்த போதுன்னு சொல்றீங்களா டேவிட்? கடல்ல. அதேதான். ஓகே டேவிட், இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த ஜிக்ஸா துண்டுக்கு பின்னாடி இந்த க்ளூவை தடவுங்க. Thank you டேவிட். இத நம்ம என்ன பண்ண போறோம்? இங்க ஒட்ட போறோம். பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு. இப்போ மீனோட துடுப்புகளுக்கு ஒரு பெண்ணை வச்சு கொஞ்சம் கூடுதல் வேலைப்பாடுகளை செய்வோமா?
இதுல கலர் ஸ்டிக்கர்ஸ் ஓட்டினா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா உங்ககிட்ட ஸ்டிக்கர்ஸ் இல்லைன்னா கவலையப்படாதீங்க. இது மேல நீங்க டாட்ஸ் வரைஞ்சிக்கலாம். ஓகே டேவிட், இப்போ எனக்கு உங்களுடைய ஹெல்ப் தேவைப்படுது. இந்த மீனை உங்க பக்கமா தள்ளுறேன். நீங்க இதுல கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் ஓட்டி தரீங்களா ப்ளீஸ்? தரேன். Brilliant. இந்தாங்க இந்த ஸ்டிக்கரை ஓட்டுங்க. Yes, நம்மளுடைய மீன் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, நல்லா ஊத்து பார்க்கலாம். இதுல என்ன மிஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? கண்ணு. டேவிட் கரெக்டா சொன்னாரு. கண்ணு தான் மிஸ் ஆகுது. அதனால வெள்ளை ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி அதை கண்ணாக்குவோம். இப்போ ஒரு கருப்பு பெண்ணை வச்சு அந்த வெள்ளை ஸ்டிக்கர்ஸ்க்கு நடுவுல கண்மணிகளை வரைவோம். நம்மளோட அட்டகாசமான மீன் ஒரு வழியா ரெடி ஆயிடுச்சு. ஒருவேளை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் மிச்சம் இருந்து இதே மாதிரி பழைய ஜிக்ஸா பசில் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க அடுத்த கிரேசி கிரீச்சரை தாராளமா பண்ணி பார்க்கலாம். இதோ இங்க இருக்கிற பீசஸ் மேல நாங்க ஏற்கனவே ப்ளூபி பெயிட்டி கலவையை அடிச்சிருக்கோம். அதனால இத வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். சொல்ல போனா நாம இத வச்சு ஒரு அற்புதமான மான்ஸ்டர் கூட பண்ணலாம். அது மேல நிறைய வண்ணமயமான புள்ளிகளை வைக்கலாம். என்ன சொல்றீங்க? ஓகே, அடுத்ததா நம்ம இத இங்க வச்சிருவோம். இதுல நம்ம அழகு சேர்க்கிறதுக்காக வண்ணமயமான புள்ளிகளை ஒட்டுவோம். எல்லாம் திருப்தியா வந்ததுக்கு அப்புறம் அதையெல்லாம் எடுத்து இதுல ஒட்டலாம். பாத்தீங்களா, நிறைய வண்ண புள்ளிகளோட ஒரு அட்டகாசமான மான்ஸ்டர் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, உங்ககிட்ட இந்த மாதிரி நிறைய பழைய ஜிக்ஸா பசில் துண்டுகள் இருந்துச்சுன்னா நீங்க அதை வச்சு ஒரு அருமையான டைனோசரே பண்ணலாமே. பார்க்கிறதுக்கு அது ரொம்ப அழகாவும் இருக்கும். வாவ், ஜிகோசாரஸா இருக்கு. ஏன் ஜிகோசாரஸா இருக்கு? ஏன்னா இது ஜிக்ஸா டைனோசர் ஆச்சு. நிஜமாவே செமையா இருந்துச்சுல. ஓகே டேவிட், இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அட்டகாசமா இருக்கு மிஸ்டர் மேக்கர். நாம சேர்ந்து சாதிச்சிட்டோம். இப்போ உங்க வீட்ல வைக்கிறதுக்கு இன்னொரு கலைப்பொருள் ரெடியா இருக்கு. இது நிஜமான டைனோசர் மாதிரியே இருக்கு. அற்புதமா பண்ணீங்க டேவிட். பாய். இதனால செமையா இருக்கு. மேக்கர் மொபைல்ல சவாரி பண்றதுனாலே ஒரு ஜாலி தான். ஏன்னா அதுல போனா நிறைய இடங்களை பார்க்கலாம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அது என்ன சத்தம் அது? அட நம்ம ஷேப்ஸ். இந்த முக்கோணங்களுக்கு நடுவுல என்ன மறைஞ்சிருக்கு? என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? ஏதாவது தோணுதா? அது லாப்ஸ்டர். வெல் அண்ட் ஷேப்ஸ், நீங்க மறுபடியும் டூடல் டிராஃப்ட்க்கு திரும்பி போகலாம். மேக்கர் மொபைல்ல வெளிய போறதுனாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது ஜாலியாவும் இருக்கும். இது மினிட் மேக் டைம். ஹேய், இது மினிட் மேக் டைம். இதோட வந்துட்டே இருக்கு. வந்து சேர்ந்தாச்சு. ஓகே, எல்லாருக்கும் இது மினிட் மேக் டைம். மினிட் மேக்ஸ்ல நான் நிஜமாவே ரொம்ப திறமை வாய்ந்தவன் என்ன நானே சொல்லிக்கிறதுனால எனக்கு நானே ஒரு மெடலையும் கொடுத்துக்க போறேன். அதுதான் மேக்கர் மெடல். பாத்தீங்களா, இந்த மெடல் பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல? பாருங்களேன், ஃப்ரண்ட்ல என் பேரோட இனிஷியலும் இருக்கு.
ஓகே, இப்போ இதே மாதிரி ஒண்ணு பண்றதுக்கு நமக்கு என்னென்ன தேவைன்னா ஒரு ஸ்டிக்கி டேப், ஒரு துண்டு டின் ஃபாயில், ஒரு க்ளூ ஸ்டிக், ஒரு பழைய மூடி, ஒரு ஃபோம் லெட்டர், அப்புறம் ஒரு துண்டு ரிப்பன்லாம் வேணும். இதே மாதிரி ஒரு மெடலை என்னால ஒரே நிமிஷத்துல பண்ணி முடிக்க முடியும் நான் சொல்றேன். என்னால முடிக்க முடியுமா முடியாதா? ஓ, என் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க. நான் இப்ப இதுக்காகவே வேகமா வேலை செஞ்சு அந்த நம்பிக்கையை பொய்யாக்கணும். இதை எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு அப்புறம் மெதுவா சொல்லித் தரேன். நீங்களா ரெடியா? நீங்களும் ரெடியா? சூப்பர். அப்ப வாங்க ஒரே நிமிஷத்துல இதை பண்ணி முடிக்கலாம். Stop the clock. முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பழைய மூடியையும் ஒரு ஃபோம் லெட்டரையும் எடுத்து மூடி மேல நிறைய க்ளூ போட்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒட்டணும். இப்போ இதுக்கு மேல ஒரு எழுத்தை வச்சு நல்லா அழுத்தணும். அடுத்ததான் நம்ம டின் ஃபாயிலை எடுத்து ரொம்ப கவனமாக கசக்கி மறுபடியும் இப்படி விரிக்கணும். இப்போ இதுக்கு ஒரு ஓல்ட் ஃபேஷன் தோற்றம் வந்துருச்சு. அடுத்ததா டின் ஃபாயில மூடியை சுத்தி இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணணும். அப்படியே பின்னாடியும் இப்படி சுத்தி வைக்கணும். இதோ முடிஞ்சிருச்சா? அடுத்தது இதை அப்படியே திருப்பி ஃபோம் லெட்டரை நல்லா அழுத்தி வைக்கணும். இப்போ அதுக்குள்ள இருக்கிற லெட்டர் இந்த டின் ஃபாயிலையும் மீறி எப்படி வெளியில தெரியுதுன்னு பாருங்க. இத நம்ம ரொம்ப கவனமா கையாளணும். ஏன்னா ரொம்ப போட்டு அழுத்தணும்னா டின் ஃபாயில் கிழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பொறுமையா பண்ணணும். ஓகே, இது செம அழகா இருக்குல்ல? இப்போ இத திருப்பி நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ரிப்பனை எடுத்து இந்த மெடலுக்கு இந்த பக்கத்துல ஒட்டணும். அதாவது ஸ்டிக்கி டேப்பை பயன்படுத்தி இப்படி நல்லா ஒட்டிக்கணும். எதுக்காக இப்படி பண்றோம்னா இந்த மெடல்ல இருந்து ரிப்பன் பிச்சிட்டு வந்துட கூடாதுல, அதுக்காக தான். ஒரு நிமிஷம் முடிய போகுதே. முடிச்சிட்டேன். சொன்ன மாதிரி ஒரு நிமிஷத்துக்குள்ள நான் முடிச்சு காட்டிட்டேன். உங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்கு மேல டைம் இருந்துச்சுன்னா நீங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய மெடல்களை வீட்லயே செஞ்சு பார்க்கலாம். இதுல நம்பர் 1 போட்டிருக்கு. அதோட ஆரஞ்சு ஃபாயில்ல அட்டகாசமா இருக்கு. பார்க்கவும் நல்லா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஸ்டார் இருக்கு. அதோட கோல்டு ஃபாயிலால சுத்தப்பட்டிருக்கு. பாத்தீங்களா எப்படி சிரிச்ச முகம் மாதிரியே இருக்கு. இந்த மாதிரி நீங்க பண்ணலாம். என்ன மாதிரி அற்புதமான திறமையான கலைஞனுக்கு இவ்வளவு மெடல்கள் போதும்னு நினைக்கிறேன். மேக்கர் மெடலை நான் ஒரே நிமிஷத்துல பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதை எப்படி பண்றதுன்னு ஒரு சின்ன ரீகேப் மூலமா உங்களுக்கு சொல்லித் தரேன். வாங்க ஆரம்பத்துல இருந்து இந்த மேக்கர் மெடலை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பிளாஸ்டிக் மூடியில ஒரு ஃபோம் லெட்டரை க்ளூ போட்டு நல்லா ஒட்டி வைங்க. அப்புறம் அது மேல ஒரு ஃபாயிலை எடுத்து அழுத்துங்க. அதுக்கப்புறமா அந்த ஃபாயிலை மூடியை சுத்தி நல்லா மூடுங்க. இதுக்கு பின்னாடி ஸ்டிக்கி டேப்பை பயன்படுத்தி ரிப்பனை ஒட்டுங்க. இதோ உங்க மேக்கர் மெடல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களே ஒரே நிமிஷத்துக்குள்ள இத ட்ரை பண்ண கூடாது. பாய். அடுத்து எங்க போறது? ஓ, உங்களை பார்த்ததுல சந்தோஷம். நாங்க இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு உங்களால சொல்ல முடியுமா? ஓ, சரியா தெரியலையே. என்ன பண்ண போறீங்க? சீக்கிரமாவே சந்திப்போம். ஒரு ஆச்சரியத்துக்கான நேரம். நான் வரப்போறது தெரியாத சில மினி மேக்கர்ஸ்க்கு நான் சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். ஹலோ மிஸ்டர் மேக்கர். ஹலோ, நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாம் பார்க்க ரொம்ப தைரியசாலி மாதிரி தெரியுறீங்க. உங்களுக்கு எல்லாம் இதை பத்தி பயம் இல்ல? கிரீப்பி கிரானிஸை பார்த்தா கூடவா? நான் கூட அப்படித்தான். இது பொம்மையா? ஹலோ, பயந்து போயிட்டு. உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த கிரீப்பி கிரானிஸை ரொம்ப பிடிக்கும். எனக்கு இது ஒரு ஐடியாவை கொடுத்திருக்கு. நாம இப்ப என்ன பண்ண போறோம்னா ஒரு பெரிய சிலந்தியை பண்ணலாம். நீங்க உதவுறீங்களா? Fantastic, great. Edie, Liam, Charles, Naomi, G, எல்லாரும் சேர்ந்து இதை பண்ணலாம். இப்போ நாம ஒரு சிலந்தியை பண்ண போறோம் இல்லையா? நாம எந்த மாதிரி சிலந்தியை பண்ணலாம்? அதுக்கு போலியஸ் இருக்கணும். போலியஸா? இது நல்ல ஐடியா தான். சரி, சிலந்திக்கு எத்தனை கால்கள் இருக்கும்? 5 6 6
Brilliant. சரி நம்ம வலைய வேற பண்ணனும். அதை எதை வச்சு பண்றது? கயிறு. கயிறா? அது உன்னாலதான் வரும். நம்ம ஆரம்பிக்கலாமா? நீங்க எல்லாம் ரெடினா? அப்போ வாங்க ஆரம்பிச்சிடலாம். என் பின்னாடியே வாங்க. இதுதான் ஸ்பைடருடைய உடல். இத ஃபன் ஃபார் ஆல் மூடுவோம். சீக்கிரம் எடுத்து வாங்க. கம் ஆன். அப்படிதான். என்ன பண்றீங்க? நான் சிலந்தியோட உடலை தான் மூட சொன்னேன். என் உடலை இல்லை. என்ன பண்றீங்க? என்ன மூடாதீங்க. ஸ்பைடர் உடலை மூடுங்க. இது மேல உட்காருங்க. ஓ இதுக்கு மேல உட்காரணுமா? ஓ எல்லாரும் உட்கார்ந்துட்டீங்களா? இதுக்கு பேர் தான் ஸ்டம்பி ஸ்பைடரா? சூப்பர் கூல். இப்போ நாம அடுத்ததா சிலந்தியோட மத்த பாகங்களை பண்ணுவோம். நம்ம சிலந்தியோட கால்களை பண்ணலாம். சிலந்தியோட கால் ரொம்ப மிருதுவா இருக்கு. நான் சிலந்தியோட கண்களை பண்ண போறேன். பெரிய சிலந்தியை பண்றதுக்கு நிஜமாவே ரொம்ப ஜாலியா இருக்கு. இந்த சமயத்துல ஏன் நீங்களும் ஒரு சின்ன சிலந்தியை பண்ணி சந்தோஷப்படக்கூடாது? இந்த குட்டி ஃபர்ரி சிலந்தி ரொம்ப அழகா இருக்குல்ல, இதை ஏன் நீங்க பண்ணக்கூடாது? சரி, இத பண்றதுக்கு நமக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாமா? இத பண்றதுக்கு கொஞ்சம் பைப் கிளீனர்ஸ், கொஞ்சம் க்ளூ, ஒரு பிரஷ், பாம்பாம்ஸ், அப்புறம் கொஞ்சம் கூகுளி ஐஸ். முதல்ல 4 பைப் கிளீனர்ஸை எடுத்து அதை ஒரு நட்சத்திர வடிவத்துக்கு பண்ணுங்க. அப்புறம் ஒண்ணு மேல ஒண்ணு வரா மாதிரி இப்படி பண்ணணும். இப்போ அடுத்ததா நட்சத்திரத்துக்கு நடுவுல க்ளூபி க்ளூவை தடவணும். அப்புறம் இந்த பாம்பாமை எடுத்து இதுல ஒட்டுங்க. சிலந்தியை திருப்பி போடுங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் இன்னொரு பாம்பாமை ஒட்டணும். சிலந்தியோட கால்களை இந்த மாதிரி வளைங்க. அப்புறம் கடைசியா கூகுளி ஐஸ க்ளூ தடவி ஒட்டுங்க. வெல் டன். நீங்க ஒரு அழகான ஃபன்னி ஃபர்ரி சிலந்தியை சீக்கிரமாவே பண்ணி முடிச்சிட்டீங்க. ஒரு சின்ன சிலந்தி படத்துக்கு நிஜமாவே ரொம்ப ஜாலியா இருந்துச்சு இல்லையா? நம்மளுடைய பெரிய சிலந்தி எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு தெரியல. வாங்க பார்க்கலாம். ஓஹோ எஸ், பார்க்க பிரமாதமா இருக்கு. இப்ப நம்மளுடைய இந்த சிலந்தி வாழறதுக்கு ஒரு இடம் வேணும். நான் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் பண்றேன். நம்ம சிலந்திக்கு வலை வேணும், அத மறந்துடாதீங்க. அப்படிதான். வலைக்குள்ள என் கை மாட்டிச்சு. லியாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. என் கைய வெளியே. ஓ நீங்க அழகா என் கைய வெளியே எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணீங்க. ரொம்ப நன்றி. கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். எஸ் குட்டீஸ். நிஜமாவே இந்த சிலந்தி செமையா இருக்கு. மிஸ்டர் மேக்கர், கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னைக்கு அவ்வளவுதான். என்னுடைய மேக்கிங் டைம் முடிஞ்சு போச்சு. ஆனா இனிமே தான் உங்க மேக்கிங் டைம் ஆரம்பிக்க போகுது. அதோட நாம இந்த மேக்கர் மொபைல அதோட பாக்ஸ்குள்ள வைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. Visit bbc.co.uk/